பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கூடினதற்கான காரணம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி நம்ம தியானிக்க கர்த்தருடைய ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் காட் கேட்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் காட் நம்மளோட ஷேர் பண்ண போகிறது பாஸ்டர் சதீஷ். நம்ம எஸ்ஐசி திருச்சபைக்கு ஒன்றும் புதுசானவர் அல்ல. ஸோ இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆல்ரெடி அவருடைய மெசேஜஸ் நம்மளுடைய சர்ச்சில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வேர்ட் ஆஃப் காட்குள்ளே போகலாம். ஓவர் டு சதீஷ். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சபையை சேர்ந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் நெல்சன் பாஸ்டருக்கும் நாங்கள் ஃபேமிலியாக தேங்க்யூ சொல்லி போல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம ஆண்டவரை பற்றிய ஒரு சிறு தியானத்தை நம்ம செய்ய போகிறோம். அவங்க எல்லாருக்குமே இந்த நாளில் உயிர்த்தெழுந்த திருநாளுடைய உயிர்த்தெழுந்த நன்னாளுடைய ரெசரக்ஷன் டேவுடைய விசேஷ நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு எழுந்திருக்கிற அவருடைய தியாகத்தையும் அவருடைய வெற்றியும் குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. பாஸ்டர் ஸ்லைட் ஷோ பண்ணுவார் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எடுத்தவங்க அந்த வசனத்தை தியானிக்கலாம். வசனம் இப்படியா சொல்லுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் அதோட முடிச்சிடும் அப்படின்னு நான் பார்த்தேன்னா முடியல. அப்புறமா இன்னொரு பார்ட் கண்டினியூ ஆகுது. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அவரை பத்தி சாட்சி சொல்றாரு. இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப டச் பண்ண வார்த்தை என்னன்னு சொன்னா ஆமீன். ஆமேன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாருக்குமே பட்சமான வார்த்தைன்னா ஆமா அது அப்படியே நடக்குது, அப்படியே நடந்திருக்குது, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தத அவர் யோவான் சீஷருக்கு மத்மு தீவுல வெளிப்படுத்தும் போதோ அவருடைய தன்மை, அதாவது நான் மரிச்சேன் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்னா கூட சேர்ந்து ஆமேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் மட்டும் உயிரோடு எழும்பலப்பா, உன்னையும் சேர்த்து உயிரோடு எழுப்பியிருக்கிறேன். பாவத்திலிருந்து எல்லா விதமான சூழல்களிலிருந்தும் எல்லா விதமான நோய் எப்பேற்பட்டதான வீழ்ச்சியில் இருந்தாலும் சரி நான் மட்டும் எழும்பல, உன்னையும் சேர்த்து எழுப்பி இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது உன்னுடைய லைஃப் உடைய கீ என்கிட்ட இருக்குப்பா. அதாவது பாதாளத்துக்குரிய மரணத்துக்குரிய திறவுகள்னா நான் உனக்காக வச்சுட்டு இருக்கிறேன்பா ஒரு சாவி. நான் இந்த சாவியை போட்டு திறந்தாதான் உன்னுடைய லைஃப் இன்னும் ஹெவனுக்கு ஏற்றா போல உன்னை நான் வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு. அதனால இந்த நாளினுடைய இந்த உயிர்த்தெழுதல் திருநாளை, இந்த நாளை கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால ஏதோ ஒரு எங்க பாஸ்டர் கூட சொல்லுவாரு, இதுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணான்னா குடிச்சிட்டு பயங்கரமா சோகத்தா இருந்தானா. ஏன்னு கேட்டா ஆண்டவரை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லுவானா. அதே மாதிரி ஈஸ்டர் அன்னைக்கு பயங்கரமா குடிச்சிட்டு ஜாலியா இருந்தான், ஏன்னா ஆண்டவர் உயிரோடு எழுந்து. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது பாருங்களேன். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் நமக்காக மரித்திருந்தாலும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிற அந்த ரகசியத்தை அறிஞ்ச ஒரே ஒரு கூட்டம் நம்ம மட்டும்தான். நான் இன்னைக்கு அதாவது ஆதாரத்தோட சொல்லுவேன். ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் சொல்றாரு, கிறிஸ்துவம் நம்பப்படுறது உயிர்த்தெழுதல் தான், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான். ஆனா அதுக்கான சான்றே இல்லைன்னாலும் சொல்றாங்க. ஆனா நீங்களும் நானும் தான் அதுக்கு சான்று. அவர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு உண்மையான அத்தாட்சி, அதுக்கான ஒரே ஒரு விட்னஸ் நான் தான்பா. நான் உயிரோடு இருக்கிறேன்பா, நான் உயிரோடு இருக்கிறேன், என் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன். என்ன எந்த ஒரு நபரும் எந்த ஒரு பிசாசினுடைய கட்டுகளும் என்னை கட்டாம ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி நான், அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா சொல்லிக்கலாம். அதனால இந்த நாள்ல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த வெற்றி நமக்கு எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா எப்படின்னா, நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்த வெளிப்படுத்தினார். என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதலை நான் எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுனா, ஒண்ணு இல்ல தம்பி, நான் உயிர்த்தெழுதல்ன்றது உனக்கு எப்படி கிடைச்சிருக்குதுன்னா, யூஸ்வலா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. அது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்.
எல்லாருமே சொல்லலாம் அது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது. யூஸ்வலா நான் லைஃப் இன்சூரன்ஸ் நானும் போட்டுட்டு இருக்கிறேன். லைஃப் இன்சூரன்ஸ் எப்படின்னா அது போடுறவங்களுக்கு தெரியும், அதுல அதுல வாழுறவங்களுக்கு தெரியும். லைஃப் இன்சூரன்ஸ் என்னன்னு சொன்னா, திடீர்னு நல்லா இருப்பேன், திடீர்னு பட்டுன்னு போயிட்டுன்னு வைங்களேன், அந்த காசு மொத்தமா எனக்கு வராது. ஏன்னா நான் தான் போயிடுறேனே. எனக்கு அப்புறமா இருக்கிற என்னுடைய சந்ததிகளுக்கு தான் அது போய் சேரும். அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த காலத்துல பாருங்க, போனோன்றதுக்காக ஏதாவது செய்யணுன்றதுக்காக குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? ஆனா லைஃப் இன்சூரன்ஸ் உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் எப்படின்னு சொன்னா, அது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது. அவர் மட்டுமே உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிடல, அவரோட சேர்த்து பாவத்துல மரிச்சிருந்த நம்மையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதாவது அது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ். அது லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். அதோடைய அனுபவத்தையும் அதோடைய அற்புதத்தையும் நம்மளுடைய வாழ்நாள் முழுசும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பாருங்களேன். அதுதான் ஆண்டவர் கொடுத்த உயிர்த்தெழுதலின் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இந்த நாள்ல பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு 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 அச்சீவ்மெண்ட் நமக்காக பண்ணியிருக்கிறாரு. அச்சீவ்மெண்ட்ன்ற வார்த்தைய அவ்வளவு சாதாரணமா நம்ம அந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம்ல. ஆனா ஆண்டவர் நமக்காக பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்ம சத்தமா தைரியமா சொல்லலாம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம தைரியமா சொல்லலாம். அவர் ஒரு காலத்துல நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம் அவரை விட்டு, அவர்கிட்டவே நெருங்கவே முடியாது, பிதா கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது. நிறைய விதமான சூழல்களை நம்ம விழுந்து போயிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து, அவர் எழுந்தது மாத்திரம் இல்லாம நம்மையும் அவரோடு கூட உன்னதங்களில் அமர வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நம்ம இந்த நாள்ல நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதல் ஒரு தொடக்கமே. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட, யாராவது ஃபேமிலியா இருந்தீங்களா கூட சொல்லிக்கோங்க, உயிர்த்தெழுதல் ஒரு தொடக்கம். ரெசரக்ஷன் இஸ் த பிகினிங். ஏன்னா இன்னைக்கான வார்த்தையினுடைய தலைப்பு அதுதான். நான் எதை வச்சு பேசணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தியானிக்கும் போது எனக்கு வந்த வார்த்தை இதுதான். உயிர்த்தெழுதல் வெறும் தொடக்கம் தான்பா, அதோட முடிஞ்சிடலப்பா. ஏன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள், உன்னுடைய லைஃப் எல்லாத்துக்குமான திறவுகள் என்கிட்ட இருக்குப்பா. உனக்கு என்ன வேணும் கேளுப்பா. ஆசீர்வாதம் வேணுமா, செழிப்பு வேணுமா, சமாதானம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, ஞானம் வேணுமா, இந்த உலகத்துல புகழ் வேணுமா, இன்னும் என்னை பற்றின அறிவு வேணுமா, எது வேணாலும் கேளுப்பா. எல்லாத்துக்குமான திறவுகோல் என்கிட்ட இருக்குப்பா. ஏன்னா நான் உயிர் தெழுந்திருக்கிறேன்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த நாள்ல நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச போற தலைப்பு என்னன்னு சொன்னா, உயிர்த்தெழுதல் தொடக்கமே. எல்லாருமே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, ஏசப்பா உயிரோடு எழுந்துட்டாரு, மேல போயிட்டாரு, அவள் தான் முடிஞ்சிச்சா? இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. அதாவது நம்மளுடைய பார்வைக்கு அது ஒரு ஆண்டவர் அவர் உலகத்துல வந்து மரிச்சு உயிரோடு எழுந்து போய் பாருங்க, மொத்தம் வந்து 2026 வருஷம் கடந்துச்சு அப்படின்றோம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு 1000 வருடங்கள் ஒரு நாள் போலங்க. பாருங்களேன், 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 2.25 நாள் தான் வந்திருக்குது போல ஆண்டவருடைய பார்வையில. அப்படிதான் போயிட்டு இருக்கு காலம் இல்ல. அதனால பயப்பட வேணாம். உயிர்த்தெழுதல் ஒரு தொடக்கமே. எதுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் தொடக்கம்னு சொன்னா, அடுத்தது ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். எதுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் தொடக்கம் என்னுடைய வாழ்க்கையிலன்னு பார்க்கும் போதும், அதுக்கு முன்னதா ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்துல இப்படியா சொல்றாரு ஆண்டவர். ஏசாயா 25 அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லாம் முடிச்சிட்டு பிறகு நீங்க உட்கார்ந்து தியானிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னும் அதிகமா என்ன பேசுறாரு தியானிங்க. ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேசுவார் உங்ககிட்ட. இந்த நாள்ல இந்த வசனம் சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமேன், கர்த்தரே இதை சொன்னார். பாருங்களேன், எனக்கெல்லாம் ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் போதும் அதை ஆணித்தரமா நான் வாங்கி இப்ப ரிசீவ் பண்ணிப்பேன். ஆமேன், சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, எவ்வளவு பாக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வசனத்துல அப்படின்னாங்க பெருசானா, தம்முடைய ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார். நீங்களும் நானும் அவருடைய ஜனங்க, அவருடைய பிள்ளைங்க. நம்மளுடைய நிந்தை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கலாம், வீட்டுக்குள்ளார பீரோக்குள்ள இருக்கலாம், கட்டில் இருக்கலாம், இல்ல பாக்கெட்டு கட்டில இருக்கலாம். நம்மளுடைய நிந்தை எங்க இருந்தாலும் சரி பூமியிலே இராதபடிக்கு நீக்கி போடுறதுக்கு தான் கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் இந்த நாள்ல நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு தான் இந்த நேரத்தை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வேல்யூபிள் டைமை நீங்க கர்த்தருக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தயாராகுங்க. உயிர்த்தெழுதல் ஒரு தொடக்கமே. உயிர்த்தெழுதல் தொடக்கமே. எதுக்கு தொடக்கம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, உனக்காக நான் இருக்கிறேன் என்பதற்கான தொடக்கம். உயிர்த்தெழுதல் உங்களுக்காக நான் இருக்கிறேங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பர்டிகுலரா என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு. என்ன பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் இருக்கிறேன். அதுதான் உயிர்த்தெழுதலின் தொடக்கம். என்ன நான் இருக்கிறேன்னா,
நான் கொஞ்சம் உட்கார்ந்து தியானிக்கும் போதும் ஆதியாகமத்துல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப என்னுடைய ஹார்ட் ரொம்ப டச் பண்ணிச்சு. என்னன்னு சொன்னா, ஆதியாகமத்துல வசனங்களை வாசிக்கலாம், அப்படியே நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி போகலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அதாவது ஆண்டவர் ஆதியில என்ன பண்றாரு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா இந்த உலகத்துல வந்து இந்த பூமியில இருக்கிற எல்லா விதமான படைப்புகளையும் படைச்சிட்டு 6வது நாள் என்ன பண்றாருன்னா, மனுஷனை படைக்கும் போதும் அவர் என்ன பண்றாருன்னா, ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா முடிக்கிறார். முடிச்சிட்டு 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார். இதுக்கு அப்புறமா நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்தையும் புசிக்கலாம்பா, ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்குது, அதை அதை மட்டும் புசிச்சிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா பாருங்களேன், எதை செய்யாதீங்கன்னு சொன்னாரோ அதை போயிட்டு அவங்க செஞ்சுட்டாங்க. அதாவது அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க லைஃப் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு, அதாவது ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அறிவு பெற கனி, அதை புசிச்சா நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுதான் அதோடைய விளக்கம். நன்மை நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சிடும். அதுதான் அதோடைய மொத்த டெபினிஷனும். அததான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில பூசிட்டாங்க பாருங்களேன். பூசிச்சிட்ட பிறகு ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, இவங்க போயிட்டு பயத்துல ஒளிஞ்சுக்கின்னு இருக்காங்க, கூப்பிட்டு கேட்கிறாரு. இப்பதான் ஒரு ஒரு மத்தியஸ்தம் மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர், என்னப்பா எதனாலப்பா ஆச்சு? அப்ப ஆதாம் சொல்றாரு, பழிய தூக்கி என்ன பண்ணிட்டாருன்னா போட்டு ஒரே போட்டாரு. ஏவாள் மேல் போட்டார். இங்க பாருங்க, ஆதாம் சொல்றாரு, என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அவர் கொஞ்சம் நான் யோசிச்சேன், என்னடா இது, அவரு அதே குடும்ப தலைவனாச்சடா, பொறுப்பை தாமாலே ஏத்துன்னு இருக்கலாமாடா, என்னதான் மனைவி கொடுத்துட்டாங்க சரி, அப்பா கொடுத்துட்டாங்கப்பா, தெரியாம சாப்பிட்டம்பா அப்படின்னு ஒரு ஆஹ் இலகன மனசோட மன்னிப்பு கேட்கிற பக்குவத்தோட பேசியிருந்தாருன்னா கூட இதை ஒத்துக்கணும் இருக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப பாதிச்ச இடம் என்னன்னா, அதாவது கூட இருக்கிறவங்களே சொல்லிட்டாரு, என்னுடனே இருக்கும்படி நீங்க கொடுத்தீங்களே ஒஸ்தி, அவங்க பண்ண வேலை தான்பா இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்திரீ பாருங்களா, ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கணவன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கலாமே, அவர் மன்னிச்சிருந்தா, அவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சிருப்பாங்க, நானும் விசுவாசிக்கிறேன். அடுத்தது ஸ்திரீயா பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா இந்த மாதிரி, அதாவது ஸ்திரீ கிட்ட அடுத்த வார்த்தை கேட்கிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்றாரு. ஸ்திரீயானவள் என்ன சொல்றாங்கன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஸ்திரீக்கும் வந்து அடுத்தது கனவு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்ல, நேரா எது செஞ்சதோ அது மேல போடுறாங்க, எது வஞ்சித்ததோ அது மேல போடுறாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு போடுறாங்க. இதோடைய மொத்த முடிவும் எங்க முடியுதுன்னா, அந்த தோட்டத்தை விட்டு அவங்க வெளியேற்றப்படுறாங்க. அவங்க தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியம் பாருங்களேன். ஆண்டவரோடு இருக்கும்படியா, எப்பொழுதும் தன்னோடு வாழும்படியா ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தாரு. ஆனா ஒரு சூழல்ல அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படும், இது வந்து வெறும் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனை விட்டு பிரிவு ஏற்படுது அவங்களுக்கு. தேவனை விட்டு விலகி போறாங்க, தேவனை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்பேற்பட்ட சூழலுக்கு ஆதாம் ஏவாளும் தள்ளப்படுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்திரீயானவள் ஆதாம் ஏவாள் 2 பேரையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அமிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்துல வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொல்லி பட்டயத்தையும் வைத்தார். பாருங்களேன், அதாவது அவங்க வந்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிச்சாங்க. அதான் என்னன்னா ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ், அந்த கனியை புசிச்சுட்டாங்க. திரும்ப வந்து என்ன பண்ற கூடாதுன்னா, அவங்க வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டு கூடாது, அதாவது ஃப்ரூட் ஆஃப் லைஃப், இதை புசிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்டவருடைய திட்டமே மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். அவர் வந்து அடுத்து வச்சிருக்கிற திட்டத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடும். அதனால ஆண்டவர் உடனே என்ன பண்றாருன்னா,
அவங்கள ஏதேனை விட்டு துரத்தி அங்க சுடரொளி பட்டயத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி கேருபீன்களை வைக்கிறார். அதாவது என் கூட டிராவல் பண்ணுங்க, கேருபீன்களை வைக்கிறார். நீங்க வசனத்தங்களை குறிச்சு வச்சுக்கணும், நீங்க முடிச்ச பிறகு உட்கார்ந்து தியானிங்களேன். இது வந்து எல்லாருமே இது வந்து எல்லாருமே பேசின வார்த்தைகளா தான் இருக்கும். ஆனா ஆவியானவர் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்னைக்கு புதுசா பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்ன பண்றாருன்னா, கேருபீன்களை காவல் செய்ய, அதாவது ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம், அதாவது ஆதாம ஏவாலும் என்ன பண்றக்கூடாது, மறுபடியும் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடரொளி பட்டயத்தை வைத்தார் அப்படின்னு சொல்றது. இந்த வசனத்தை நான் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பார்த்தேன். அதாவது என்னன்னா, இந்த விவிலியம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல படிச்சு பார்த்தேன். அதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா, பாருங்களேன், கிழக்கே வாழ்வின் மரத்துக்கு செல்லும் வழியை காப்பதற்கு கேருபீன்களையும் சுற்றி சுழலும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அதாவது என்னன்னா, கிழக்க மட்டும் வைக்கல, சுற்றி சுழலும் சுடரொளி பட்டயம். அந்த பட்டயம் ஒரு இடத்துல மட்டும் நிக்காது. இவங்க ஒருவேளை ஆசைப்பட்டு நான் மறுபடியும் ஏதேனுக்குள்ள வரவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்கன்னா, எந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் அந்த சுடரொளி பட்டையை சுத்திக்கின்னு போயிட்டு அவங்கள வரவிடாது பண்ணும். அது எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் சரி. பாருங்களேன், அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அவங்க இழந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் வரைக்கும் அவங்க அந்த பாக்கியத்தை பெறவே முடியல. பாருங்களேன், அந்த சுடரொளி பட்டயம் ஏதேன் தோட்டத்தை அவங்க வந்து ஒருபோதும் அவங்க ரீச் பண்ற அளவுக்கு சுத்தி 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 பாதுகாத்துது. அந்த சுடரொளி பட்டயம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு வார்னிங்கா இருந்தது. நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டீங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருந்த திட்டத்தை நீங்க கெடுத்து போட்டீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இனிமே ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, அதனால நீங்க ஒரு பக்கம் இருங்க, ஆண்டவர் இந்த தோட்டத்தை பாதுகாக்க எங்களை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சுடரொளி பட்டயம் அந்த அந்த ஏதேன்ல பாதுகாத்துட்டு இருந்தது. கேருபீன்கள் 2 கேருபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள், இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். கேருபீன்கள் 4 செட்டைகள் இருக்கும், சேராபீன்கள் 6 செட்டைகள், தூதர்களுக்கு 2 செட்டைகள் இருக்கும் இல்லையா. இந்த கேருபீன்கள் என்ன பண்றதுன்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, இப்ப அந்த மரம் எப்படி இருக்குன்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு ஒரு பக்கம் ஒரு கேருபீனும் இன்னொரு பக்கம் இன்னொரு கேருபீனும் பாதுகாத்துட்டு இருக்குது. இந்த சுடரொளி பட்டையும் சுத்தி அவங்க அந்த அந்த தோட்டத்தை பாதுகாத்துன்னு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கினே வாங்க, என் கூடவே டிராவல் பண்ணிக்கணும் வாங்க. ஆதாம், ஸ்திரீயானவள், நீங்க என்னுடனே இருக்கும்படியான கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு இதை கொடுத்தா, அதனால நானு இதை புசிச்சுட்டான்னு சொன்னாங்க இல்லையா. பாருங்களேன், ஸ்திரீயானவள்ன்ற வார்த்தையை நீங்க அப்படியே கவனிச்சுக்கினே வாங்க. நாட்கள் போது, காலங்கள் போது, வருஷங்கள் போது, 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம், 4000 வருஷம், அப்படியே போகுது. இப்ப ஆண்டவர் நமக்காக உலகத்துல வந்து வாழ்ந்து தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய ராஜ்யம் இதுதான்பா, பாவ மன்னிப்புக்குரிய மனந்திருவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாரு, எல்லாமே முடியுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இப்போ எல்லா தண்டனைகளும் உட்படுத்தி பாருங்களேன். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவரை அடிச்ச அடி வேற எவனாவது அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அவன் வந்து அந்த கொல்கத்தா மலை மேலேயே ஏறிக்க மாட்டான். அவர் ஏன் ஏறினார்னா, அவருக்கு நம்மை பற்றின தாகம் பெருசு, நம்மை பற்றின எதிர்கால திட்டம் பெருசு, உங்களையும் என்னையும் பற்றின குறிக்கோள் பெருசு. அவருக்காக அவர் ஏறலங்க, எனக்காக அவர் ஏறினார், உங்களுக்காக அவர் ஏறினார். பாருங்களேன், சாதாரண ஒரு ரோட்ல நடக்கிறதுக்கு யாராவது அடிச்சு கூட்டிக்கின்னு போனாலே நம்மளால நடக்க முடியாது. ஆனா அவர் கொல்கத்தா மலை மேல நமக்காக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, பாருங்களேன், ஒரு மனுஷனை, சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு அடிச்சிருந்தா அவன் நிஜமா தாங்கி இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் தாங்கினார். காரணம், நம்மை ஏதேன் தோட்டத்திலிருந்து விலக்கி நம்ம ஒரு 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 ஏதோ ஒரு சூழல்ல போயிட்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம், எப்படியாவது இவங்களை என்கிட்ட மறுபடியும் கொண்டு வரணும்னு அந்த அந்த பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகள் யோசிச்சு வச்சிருந்த திட்டத்தை ஆண்டவர் இப்ப நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப மறிக்கிறாரு, மறிச்சு 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிரோடு எழும்புறாரு. எழும்புன மண்ண நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், ஆதாம போல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா காட்சி கொடுத்துட்டாருன்னு. இல்லைங்க, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் காட்சி கொடுத்தது பெண்ணுக்கு. பாருங்களேன், எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு, எனக்கு யோசிக்கும் போது ரொம்ப இது ரொம்ப ஐயோ இதெல்லாமா ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நோட் பண்ணுவாருங்க. நான் நிறைய டைம் வாசிச்சிருக்கிறேன்.
கொரிந்தியர்ல ஆஹ் அதாவது பாவத்தை குறித்து சொல்லும் போது பாவம் ஆதாமினால் உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் முதல் ஆதாம் பாவம் செஞ்சான்னு வந்தது, இரண்டாம் ஆதாம் பாவத்தை நிவர்த்தி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆதாம் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னாரியா? ஏவாள் மேல் தானே குறை சொன்னாரு பாருங்களேன். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவரிடத்தில், அதாவது ஏவாளுக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்ல, சர்ப்பத்து மேலதான் போட்டாகணும், ஏன்னா அதுதானே செஞ்சுது. ஆதாமும் போட்டுக்கலாம்ல, சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சது, ஏவாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஆதாம் வந்து ஏவாள் கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் அப்படிதான் யோசிக்கிறேன் இல்லையா. ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்க்கலாம், இப்படி நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஆனா தேவன் சொல்றாரு, ஆதாம் செஞ்ச பாவம் என்னால எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த கல்லறை அந்த கல்லு மூடி வச்சிருந்தாங்கல்ல, அந்த மூடி வச்சிருந்த கல் இப்போ தள்ளப்பட்டு இருக்குது. இப்ப எல்லாருமே யோசிச்சிருக்கிறாங்க, என்னவோ நடந்திருக்குதுங்க. யூதர்களுக்குள்ளதான் என்ன பேச்சுன்னா, அவங்களுடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடிக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அங்க இருக்கிற எல்லா இப்ப வரைக்கும் அட்னவ் கரண்ட் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க யூதர்ல ஒரு சிலர். அவருடைய சரீரத்தை அவங்க சீஷர்கள் திருடின்னு போயிட்டாங்கப்பா, அவர் உயிரோட எழும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அப்படியெல்லாம் இன்னமும் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் உயிரோடு எழுந்தார். எழுந்தப்ப நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த நாள்ல முதல் பாயிண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நாளினுடைய இந்த உயிர்த்தெழுதலின் தொடக்கம் அந்த அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது, நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். அந்த தலைப்புல தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கிறோம். இப்ப நடக்குது. இப்ப எல்லாருமே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுடரொளி பட்டயத்தோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரி இந்த இந்த கேருபீன்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் இப்படியா சொல்லுது, கேருபீன்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, கேருபீன்களின் முகம் கிருபாசனத்தை நோக்குகிறவர்களா இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அதாவது கேருபீன்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிய செய்யும் போதும் உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கேருபீன்களை அவங்க வடிவமைக்கணும், செய்யணும். இந்த உடன்படிக்கை பெட்டி யாருக்கு அடையாளம்னு சொன்னா, அதுவுமே ஏசப்பாவுக்கு அடையாளம் தான், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் தான். கேருபீன்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தா மாதிரி இருக்கணும், எப்பயுமே பார்த்துட்டு இருக்கணும். அதாவது கிருபாசனம்னா கிருபைனா யாரு? ஏசப்பா தான் கிருபை இல்லையா, அவர் தான் கிருபையாய் நமக்காக கொடுக்கப்பட்டார் இல்லையா. அந்த கிருபையானவரை எப்பயுமே பார்த்துட்டு இருக்கணும். அதுதான் இந்த இந்த கேருபீன்களோட வேலை இல்லையா. அப்படியே இப்ப இந்த புதிய ஏற்பாடுக்கு வாங்கலாம். புதிய ஏற்பாடு யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல ஸ்திரீ என்றால் சபை என்று அர்த்தம். ஸ்திரீ என்றால் சபை, சபை என்றால் நான், தேவனுடைய ஆலயம் நீங்களா இருக்கிறீர்கள், நானா இருக்கிறோம் இல்லையா. இப்ப வாங்க, ஆதியில ஸ்திரீ எனக்கு கொடுத்தா நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னாங்களே, புதிய ஏற்பாட்டுல அந்த ஸ்திரீயை, அதாவது சபையை, உங்களையும் என்னையும் எப்படி தேவன் அவருடைய திட்டத்தை விட்டு பிரிஞ்சு போன, அவருடைய சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போன, அவருடைய தோட்டத்தை விட்டு பிரிஞ்சு போன நம்மள எப்படி மறுபடியும் இணைக்கிறதுக்கு, உனக்காக நான் இருக்கிறேன், உயிர்த்தெழுதல் தொடக்கம் உன்னையும் என்னையும் இணைக்கிறதுக்கு தான் எப்படி சொல்றாருன்றதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அதாவது ஸ்திரீயானவள் அழுது கொண்டிருந்தார். சபையே, நீங்களும் நானும் அழுது கொண்டிருக்கிறோம். நிறைய சூழல் அழுது கொண்டிருக்கிறோம். நிறைய மறிச்சு போயிருக்குது, நிறைய உயிரோடு இல்ல, நிறைய என் குடும்பத்துல நிறைய காரியம் மறிச்சு போய்க்குது, எதுவுமே உயிர் பெற மாட்டேங்குதுன்னு அழுது கொண்டு இருக்கிறோம். அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். நல்லா எங்களோட டிராவல் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை மரியாள் ஸ்திரீ பாக்குறாங்க. இததான் நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம். ஆண்டவர் வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை பாதுகாக்கிறதுக்கு 2 பக்கமும் கேருபீன்களை வச்சாரு. நான் விசுவாசிக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் கனி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போனாதான் நமக்கு கொடுப்பாரு இல்லையா. அது இன்னும் ஸ்பெஷலா இருக்கலாம். ஆனா அதை விட ஸ்பெஷல், நான் இயேசுவையே பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் அங்க போய் புசிக்கத்தை காட்டில இப்பவே நான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் கையிட்டு இருக்கிறேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஜீவ விருட்சம் இல்லையா. அதை உணர்ந்து நான் அதுல கையிடணும். பாருங்களேன், இயேசுவின் சரீரத்தினுடைய கால் மாட்டுல ஒருத்தரும் தலைமாட்டுல ஒருத்தரும் உட்கார்ந்து, இப்ப எப்படி பழைய ஏற்பாட்டுல கிருபாசனத்துல அழகா இந்த கேருபீன்கள் அப்படியே ஆண்டவரையே பார்த்துட்டு இருந்தாங்க, அதே மாதிரி கால் மாட்டுல ஒருத்தர் தலைமாட்டுல ஒருத்தர் உட்கார்ந்துன்னு அந்த சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்த மரியாள் பாக்குறாங்க. அவர்கள் அவளை நோக்கி, நல்லா கவனிங்க,
அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? பாருங்க, சபையே ஏன் அழுகிறாய்? ஆண்டவர் இப்ப சொல்றாரு. இந்த இந்த கேருபீன்கள் சொல்றாங்க, ஸ்திரீ அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, நல்ல கவனமா கேளுங்க. இந்த கேருபீன்களுடைய வேலை அந்த கிருபாசனத்தை பாதுகாக்கிறது தான். வேற எந்த பக்கமும் அந்த டைவர்ஷன் திரும்பவே திருவாங்க, அவங்களுடைய பார்வை கோணம் திரும்பவே திரும்பாது. அவதான் ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சுட்டு ஏன் சுடரொலி பட்டயத்தை வச்சாருன்னா, சுடரொலி பட்டயம்னா இவங்க மறுபடியும் உள்ள வராத அளவுக்கு பண்ணும். இந்த கேருபீன்களுடைய வேலை அந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாக்குது. அதேதான் உடன்படிக்கை பெட்டி மேல செஞ்ச அந்த கிருபாசனத்தின் மேல அவங்க மோசே மூலியமா ஆண்டவர் கட்டளையிட்டப்போ அந்த கேருபீன்களுடைய வேலை என்னன்னா, ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கணும், வேற எந்த போக்கஸும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த போக்கஸ் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. இப்போ அதே தூதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா, நான் விசுவாசிக்கிறேன், அவங்களும் கேருபீன்களா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பார்வை எப்பவுமே கிருபையா இருக்கிற ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறதால இப்போ அவங்களுடைய பார்வை கோணம் மாறுது. பாருங்களேன், அவங்களுடைய பார்வை கோணம் ஸ்திரீயை நோக்குது, சபையை நோக்குது, நம்மை நோக்குது. நோக்கி, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவனை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமான். பாருங்க, இப்ப கூட கேருபீன்கள் மரியாளை பார்க்கல. மரியாளை பார்க்கிற டைவர்ஷன் யாரு கொடுத்ததுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பின்னாடி நின்னதுனால கேருபீன்கள் வேற வழியே இல்லாம சபையை, மரியாளை, ஸ்திரீயை, உங்களையும் என்னையும் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பாருங்க, ஏசப்பா இவங்க எப்பயுமே பார்க்க மாட்டாங்கப்பா, இவங்களுடைய வேலை எப்பயுமே என்னையா பார்த்துட்டு இருக்கிறது தானே. ஆனா நான் மாத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஸ்ரீக்கு பின்னாடி நின்னார், சபைக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்னு நின்னார். இப்ப ஆட்டோமேட்டிக்கா தேவதூதர்களுடைய கண்ணோட்டம் மாறுது, அவங்களுடைய பார்வை கோணம் மாறுது. அவங்க இப்ப ஆண்டவரை பாக்குறாங்க. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற நீங்களும் நானும் தாங்கன்னு தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா நம்மள பார்த்து கேக்குறாங்க, ஏன் அழுவுறீங்க, யார தேடுறீங்க, உங்க பின்னாடிதான் இருக்கிறாரு. இப்பதான் ஆண்டவர் பாக்குறாரு, மரியாளே அப்படின்னு சொல்றாரு. அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்றால். பாருங்களேன், ஏவாள் எவ்வளோ நான் விசுவாசிக்கிறேன். ஏவாள் ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட பின்பு அவங்களுடைய வாழ்நாள் எத்தனை வருஷம் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அவங்க எத்தனையோ வருஷம் வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? ஆதாம் 900 சில்லற வருஷம் வாழ்ந்தாருன்னு இருக்குது. அதுல ஒரு பாதியாவது ஏவாள் வாழ்ந்திருக்க மாட்டாங்களா? அந்த பாதி வருஷத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 300 வருஷம் வாழ்ந்திருக்க மாட்டாங்களா? அந்த 300 வருஷத்துல ஒரு 3 தடவையாவது போய் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்களா? ஆண்டவரே, இந்த தோட்டத்தை விட்டு நாங்க போயிட்டோமே, இந்த தோட்டத்துல எவ்வளவு சமாதானமா இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், இப்ப பார்த்தோம்னா என் பிள்ளைங்க அடிச்சுக்கின்னு செத்துடுச்சுங்க, எவ்வளவு கொடுமையான சூழல்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு எவ்வளவு ஒரு மனம் நொந்து அந்த தோட்டத்துக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா தோட்டத்துக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அனுமதியுமே இல்லை. ஏன்னா கேருபீன்கள் ஜீவ விருட்சத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, சுடரொளி பட்டயம் தோட்டத்தை பாதுகாத்து கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல இவங்க ஒருபோதும் அந்த தோட்டத்துக்குள்ள உள்ள நுழையத்துக்கு அனுமதியே இல்லை. ஆனா காலங்கள் மாறிச்சுங்க. தோட்டத்துல இருக்கிற ஆண்டவரே வெளியே வராரு, நம்ம பின்னாடி நிக்கிறாரு, ஸ்திரீயின் பின்னாடி நிக்கிறாரு. பாருங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா தேவதூதர்களுடைய பார்வை கோணம் நம்ம பக்கம் திரும்புது. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க கேட்கிறவர் உங்க பின்னாடிதான் இருக்கிறாரு, சொல்லுங்க. என்னோடு இருப்பவர், அவர் உலகத்தில் இருப்பவரிலும் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நமக்கு பின்னாடி இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற எவ்வளவு பெருசு. இதை எனக்கு தியானிக்கும் போதோ ரொம்ப புல்லரிச்சிச்சுங்க. பாருங்களேன், ஒரு சபை மேல ஒரு ஸ்திரீன்னா புதிய ஏற்பாட்டின்படி சபைன்னு அடையாளப்படுத்துறாங்க. சபைன்னா நம்மளே தேவனுடைய ஆலயம், நம்மளே தேவனுடைய சபை. பாருங்களேன், நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரோடு எழுந்து இது வரைக்கும் யாருமே போக முடியாத இடத்துல இருந்து நம்ம பின்னாடி அவர் நின்று, நீ வா என் கூட, ஒரு பெரிய பாலத்தை உண்டாக்குறான் உனக்கும் தேவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடைஞ்சு போன உறவை சரி செய்ய அவர் பெரிய திட்டத்தை அவர் செய்து முடித்தார். பாருங்களேன், இந்த உயிர்த்தெழுதலின் தொடக்கம் முதல் பாயிண்ட்,
நான் இருக்கிறேன் உனக்காக அப்படின்றதுதான். எவ்வளவு அழகா செஞ்சு முடிச்சாரு பாருங்களேன். தேவனுடைய திட்டத்தை யோசிக்கும் போதோ அவ்வளவு பெருசா இருக்குது. அவர் தான் வந்து ஜீவப்பம், அவர் தான் ஜீவ விருட்சம், அவர் தான் ஜீவ தண்ணீர். அவர் வந்து இருந்த இடத்துல நம்ம போக முடியாத சூழல்ல இருந்து அவரு வராரு. நான் வரேன் உனக்காக, உன் பின்னாடி நான் வரேன், உன் பின்னாடி நான் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன என்ன ஏக்கம், என்ன பயம்னா, எனக்கு பின்னாடி யார் இருக்கிறா, எனக்கு பக்கபலமா யார் இருக்கா? நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால எனக்கு பின்னாடி கூட யாரும் இல்லைங்க. அதனாலதான் நிறைய விஷயத்த நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன். என் பின்னாடி இருக்கிற ஒரே ஒருவர் நான் நம்புகிற ஆண்டவர் மாத்திரமே. அதனாலதான் நான் இன்னைக்கு தைரியமா சொல்லுவேன், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன் என் லைஃப்ல. என் திருமண வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், என்னுடைய பேரண்டிங் வாழ்க்கையில நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், என்னுடைய ஒர்க்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், என்னுடைய மினிஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். காரணம், என் பின்னாடி யாரும் இல்லைங்க, ஒரு ஜனக்கூட்டம் இல்ல, என் பின்னாடி என் சொந்தக்காரங்க இல்ல. அது வரைக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன் ஆண்டவரை. ஏன்னா என் பின்னாடி இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களுக்கு பின்னாடி அவர் தாங்க இருக்கிறாரு. யாருமே இல்லைங்க, விட்டுருங்க. அது அது இந்த உலகத்திலேயே நம்ம பெற்றிருக்கிற மிகப்பெரிய பலன். யாருமே இல்லைன்னாதான் ஆண்டவர் நமக்காக செயல்படுவதை நம் கண்ணால் பார்க்க முடியும். அததான் மரியாள் ஸ்திரீ சபை பார்க்க தொடங்கினார். பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதலின் தொடக்கம் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க, நான் இருக்கிறேன், இந்த உலகத்திலே உனக்கு ஜீவ விருட்சத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சரீரமும் என்னுடைய ரத்தம் தான் இந்த உலகத்திலே விலையேறப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியா, நீ உட்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. அத ஒவ்வொரு வாரமும் எப்பப்பெல்லாம் சபை கூடுதோ அப்பப்பெல்லாம் அதுல நம்ம கையிடணும். அப்பதான் தேவனை பற்றிய அறிவு இன்னும் ஆழமா நமக்கு இன்னும் பெருகும். பாருங்களேன், அடுத்துதான் உயிர்த்தெழுதலின் துவக்கம். அடுத்த பாயிண்ட் இன்னொன்னு பார்க்க போறேன், பார்க்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து. உயிர்த்தெழுதலின் துவக்கம் விடுதலையின் துவக்கம். உயிர்த்தெழுதலின் துவக்கம் விடுதலையின் துவக்கம். 2வது பாயிண்ட் என்ன விடுதலை அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போதோ ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா பஸ்காவை அனுசரிக்கணும்பா. பஸ்கான்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்றோம்ல. அதை எப்படி ஃபர்ஸ்ட் அனுசரிச்சாங்கன்னு சொன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல இப்படியா சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதமா இருக்க வேண்டும், செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த விடுதலை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விடுதலையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா வெளிப்படுத்தி இருந்தாரு. அதை அப்ப வாழ்ந்தவங்க புரிந்து கொள்ளல. நம்ம அதை புரிந்து கொண்டு இன்னும் அவருக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில வளர முடியும். ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். பாருங்களேன், நிறைய விஷயம் அந்த காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்தப்படலைங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா, அதாவது வசனம் சொல்லுது, மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அவருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் இனி வருங்காலத்திலும் சந்ததி சந்ததியா கை கொள்ளும்படியாக அவங்களுக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றேன். அப்போ எவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு பாருங்க. இந்த பஸ்கா எப்படி அனுசரிக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல எவ்வளவு 400 சில்லற வருஷம் அவங்க அடிமையில இருந்தாங்க. கிட்டத்தட்ட 400க்கு மேல, 430ன்றாங்க, 400க்கு மேல அடிமைகளா இருந்தாங்கல்ல. அந்த அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்க போறாரு. அதாவது இததான் புதிய ஏற்பாட்டுல செஞ்சாரு. அத பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழலாட்டமா கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது அப்படி அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. பஸ்காவை பலியிடுங்க. பஸ்கான்னா அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி. எப்படி பலியிடணும்னா, ஒரு ஆட்டை எடுத்துக்கோங்க. அந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும். 1, அந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும். 2, அது ஆணா இருக்கணும். 3வது, அது 1 வயதுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்களேன், அதாவது இது எப்படி ஆராய்ச்சியாளர்கள் பிரிக்கிறாங்கன்னா, பழுதற்றதுன்னா அது இயேசு கிறிஸ்து, ஒரு பழுதும் இல்லாதவர், பரிசுத்தமானவர். அவர்கிட்ட ஒரு பாவமும், அதாவது பாவமே அறியாதவர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் முடிவெட்டுறதுக்கு முன்னாடி சலம்பாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் அமைதியா இருந்தாரு. எந்த ஒரு பாவமும் பண்ணல. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அமைதியா எல்லாத்தையுமே சகிச்சார். பாருங்களேன், அதாவது சொல்றாரு, ஒரு பழுதற்றதும் ஆணும். ஏன்னா அந்த பஸ்காவை பலியிடுறதுக்கு அவங்க என்ன ஆட்டை வேணாலும் எடுத்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, ஆணை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம பாஷையில சொல்லுவோம் கடா ஆடுன்னு சொல்லுவோம் இல்லையா, கடாவை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல 1 வயதுள்ளதா இருக்க வேண்டும். ஏன் 1 வயதுள்ளா இருக்கிறன்னா, அப்பதான் மெச்சூர்ட் ஆகும். அதாவது 1 வயதுதான் ஆட்டுக்குட்டியுடைய கணக்குப்படி வாலிப பிரயாணம். அது ஆடு வந்து
ஒரு 12 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ளதான் அதோடைய ஆயுட்காலம். ஆனா அதோடைய மெச்சூர்ட் எப்ப ஆகும்னா, அது வந்து டீனேஜ் மெச்சூர்ட் எப்ப ஆகும்னு சொன்னா, அனிமல்ஸ் பிரகாரம் 1 வயசுல கம்ப்ளீட் ஆகும். 12 மாசத்துல கம்ப்ளீட் ஆகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 1 வயசா இருக்கிறத எடுத்துக்கோ. பாருங்க, அதனால்தான் ஊழியத்துல வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கணும். ஏசப்பா கூட வாலிப பிராயத்துல தான் அடிக்கப்பட்டார் இல்லையா? பாருங்க, 1 வயசு அப்படின்றது மெச்சூர்டா இருக்குது. அதே மாதிரிதான் நம்மளும், அதாவது இந்த வயசுல, வாலிப வயசுல தேவனுக்கு இன்னும் மெச்சூர்டா ஆயிட்டு இன்னும் அதிகமான ஆஹ் காரியங்களை நடப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அததான் ஏசப்பாவும் கரெக்டா அந்த வாலிப பிரயாரத்தில் தான் அவர் அடிக்கப்படுறாரு. 1 வயசுன்றது ஆட்டுக்கு, அவருக்கு வந்து வாலிப பிரயாரம்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுக்கிறோம். சில அதை தெரிந்து கொள்ளலாம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, அதாவது அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு வாசல் இருக்குல்ல, வாசல்னா இப்படி இருக்கும் இல்லையா, அந்த வாசல்ல நிலைக்கால்ல அப்புறமா மேற்சட்டத்துல தெளிங்கப்பா. தெளிச்சுட்டு நீங்க அந்த பஸ்காவை அனுசரிங்க. அனுசரிச்சீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல சங்கார தூதன் கடந்து போவாரு. போகும்போதோ யார் யார் வீட்டுல எல்லாம் அந்த இந்த அந்த கடாவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, பூசப்பட்டிருக்கிறதோ, அந்த வீட்டை எல்லாமே கடந்து போவாரு. அந்த வீட்டுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால ஏற்பட்ட விளைவு நிமித்தமா எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கி கூட்டிட்டு வர்றாருல, அதே காரியம் புதிய ஏற்பாட்டுல நடக்குது. பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா. அவர் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் நம்மை விடுதலையாக்க. அவங்க என்னமோ 400 சில்லற வருஷம் தான். நம்ம பாருங்களேன், ஏசப்பா போனதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஜெனரேஷன் நம்ம குடும்பத்துல வந்திருப்போமா? இது பாருங்க, 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 20 ஜெனரேஷன் நமக்கு முன்னாடி போயிருக்குதுல்ல, அந்த 20 ஜெனரேஷனும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய பஸ்கா யாருன்றது நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நம்முடைய குடும்பத்தின் மேலும் நம்மின் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தரிப்பிக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் நம்ம இந்த நாள்ல அவருடைய அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், அந்த ஒரு ஜெயத்தை நம்ம இன்னைக்கு நம்ம இன்னும் உணர்ந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அந்த பலியிடுதல் எப்படி பழைய ஏற்பாட்டுல அவங்களை விடுதலையாக்கத்துக்கு நடந்ததோ, புதிய ஏற்பாட்டுல உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து எத்தனையோ ஜெனரேஷன், கிட்டத்தட்ட 20 ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். பாருங்களேன், ஒரு காலத்துல நம்ம ரோட்ல நடக்கணும்னா செருப்பு போட்டு நடக்க முடியாது இல்லையா? அதாவது ரொம்ப ஒரு பின்மாற்றமான சூழல்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் பாருங்க, இந்த நாள்ல நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து, நம்மளை ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய காரியங்களும் அதிகமாய் அநேகருக்கு சொல்லும்படியாக நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அல்ல இது? ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய மேன்மை அது இல்லையா? ஆண்டவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். கொலோசியர் 2:14 15 சொல்லுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குழைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். விடுதலை எப்படி கிடைச்சதுன்னா, சாதாரணமா நிலைக்கால்கள் அவங்க தேய்ச்ச மாதிரி வெறும் ரத்தத்தை தேய்ச்சி விட்டுல, ஆண்டவர் நமக்கு எழுதப்பட்ட ஒரு கையெழுத்தை கிழிச்சு போட்டான், உழைச்சு போட்டார், கிறுக்கி போட்டார். நம்மளுடைய பேரு எங்க போனோம்ன்றது ஆதியில தீர்மானிக்கப்பட்டுதான். நம்மளுடைய வம்சத்துல, இந்த வம்சத்துல பிறந்த சதீஷ் இத்தனாவது வருஷத்துல மறிச்சு அவன் பாதாளத்துக்கு போயிடுவான், அவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்ற அளவுக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க போலக்குது. அவன் எனக்கு பிரியமானவன் வாழ்வான்னு சொல்லிட்டு சாத்தான் எழுதி வச்சிருப்பான் போலக்குது. ஆனா ஆண்டவர் அந்த புக்லெட் அப்படியே வாங்கி கீழ்ச்சி போட்டு, இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லடா, அவன் என்னுடைய புள்ள, என்னுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா எல்லா விதமான அதிகாரத்தையும் அவங்ககிட்ட இருந்து புடுங்கி எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டு, என் மகனே, நான் உனக்காக பஸ்காவா பலியா இருக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில வெற்றி சிறந்ததை இந்த நாள்ல நமக்கு உணர வைக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அப்படிதாங்க. நம்மளுடைய பேர் ஒரு காலத்துல எதுல இல்ல தெரியுமா? ஜீவ புஸ்தகத்துல இல்ல, ஒரு காலத்துல ஞாபக புஸ்தகத்துல இல்ல, ஒரு காலத்துல ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகத்துல இல்ல. ஆனா ஒரு காலத்துல அது எங்க இருந்திருக்கும்னா
பிசாசானவருடைய புஸ்தகத்துல இருந்திருக்கும். அவன் எப்பயுமே எடுத்து பார்ப்பான். இந்த நாள்ல இவன் இந்த தப்ப பண்ணிட்டான், அடுத்தது இத பண்ணிட்டான், அவன் பாட்டுக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா ஆண்டவராகிய ரத்தம் அவன்கிட்ட போய் பேசிச்சு, நான் வெற்றி சிறந்துட்டேன். இனிமே அவனுடைய பேர் உன்னுடைய புத்தகத்துல இருக்கவே கூடாது. அவனுடைய பேர் இருக்க வேண்டிய 3 புத்தகம் அது என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எல்லா புக்கையும் கீழ்ச்சி போட்டு, எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லா டாக்குமெண்ட்டையும் கீழ்ச்சி போட்டு நம்ம ஆண்டவர் நான் உனக்காக உயிரோடு எழுப்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விடுதலை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவரே. நீங்க கொடுத்த இந்த ஒரு வெற்றி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எப்படி பாருங்க. ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா எவ்வளவு அந்த அந்த நம்ம ஆன்லைன்ல அந்த ரிசல்ட்ட பார்க்கும் போதோ லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்பெல்லாம் இப்போ 5G எல்லாம் வந்துச்சு. நாங்க படிக்கும் போதோ 4Gயே வரலன்னா வச்சுங்களேன். 3G அப்படிதான், 2G 3G அப்படிதான் இருக்கும். லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படா வரும், எப்படா வரும், எப்படா வரும். அந்த பாஸ் ரிசல்ட் வந்த உடனே அப்படியே துள்ளி குதிப்போம் பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் வெற்றி சிறந்தார் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தி நம்ம அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது துள்ளி குதிக்கணும் தேவனுக்கு முன்பாக. தேவனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பஸ்கா பலியா நமக்காக பலியா இருக்கிறார். கடைசியா ஒரு விஷயத்த பார்த்து முடிக்கலாம். உயிர்த்தெழுதல் எதுக்கான துவக்கம் அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்த்தோம், அவர் உங்களுக்கும் எனக்கும், அதாவது நான் இருக்கிறேன் அப்படின்றத சொல்றதுக்காக உயிர்த்தெழுந்தார். அது ஒரு துவக்கம். 2வது விடுதலையின் துவக்கம். 3வதா கடைசியா ஒண்ணு பாக்குறோம், ஆவியானவரின் ஆளுகையின் துவக்கம். அவருடைய உயிர்த்தெழுதல் வெறுமனே உயிர்த்தெழுதலா இல்லைங்க. நீங்க நான் நிஜமா சொல்றேங்க, அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு பண்டிகை நீங்க நினைச்சீங்கன்னா அது பண்டிகை தான். ஆனா அவர் உயிர்த்தெழுதல் ஒரு வாழ்வின் முறைன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எத்தனை பேருக்கு நேத்து சுவிசேஷம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கை தூக்கம் இல்லையா? பாருங்களேன். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நற்செய்தியை சொன்னோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்தணும்னா பாருங்களேன். எத்தனை பாஸ்டர்ஸ் நேத்து என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு மீட்டிங்க்கு போனாங்க. அங்க அந்த பாஸ்டர் சொல்றாரா, இது எனக்கு அதாவது மோர் தென் 5, எனக்கு கரெக்டா தெரியல. காலையில பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. 6 என்னமோ சொன்னாங்க பழகுது. இன்னைக்கு காலையில இருந்து நான் 6 இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டேங்க. பாருங்களேன். நம்ம ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்றதுக்கே மூக்கு தள்ளி நாக்கு தள்ளிக்குது இல்லையா? மூச்சு முட்டுது இல்ல. இன்னும் ஓடணும், இன்னும் ஓடணும். ஏன்னா ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் எதற்கான துவக்கம்னா பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் துவக்கம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோட பலன் வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீங்கள் எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் முழுவதும் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போதோ நம்ம பலன் அடைவோம் இல்லையா? அதுதானே முக்கியம். வசனம் சொல்லுது, நம்ம படிக்கலாம். ஆவியானவரின் ஆளுகையின் துவக்கமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல்லா கவனிக்கலாம். இது பாருங்களேன், எவ்வளவு எனக்கு ரொம்ப தியானிக்க வச்சது இந்த வசனம். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எப்படிங்க ஏசப்பா எப்படி முதல் உயிர் தெரிந்தார்? எனக்கு புரியல. எப்படி? எல்லா ரத்தமும் போயிடுச்சு, ஒரு துளி ரத்தம் இல்ல. வந்து குத்தி பார்த்த உடனே அதாவது நீரும் ரத்தமா வெளியேறுது அப்படின்றத மாதிரிதான் அவங்க கோட் பண்றாங்க இல்லைங்களா? ஒரு துளி ரத்தம் இல்ல, எல்லா ரத்தமும் போயிடுச்சு. ஆனா சயின்டிபிக் பிரகாரம் மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குதுன்னா ரத்தத்துல இருக்கு. மனுஷனுக்கு உயிரை காப்பாத்தணும்னா எதை ஏத்துவாங்க? ஃபர்ஸ்ட் ரத்தத்தை ஏத்துவாங்க. ஆனா இயேசுவுக்கு தான் ரத்தமே இல்லையே, எல்லாமே போயிடுச்சே. ஆனால் ரத்தமே இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை இருக்கும் போது அந்த இடம் பயங்கரமா கிரியை செய்யும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எழுப்புனது பிதா. அவர் கட்டளை இடுறாரு, பரிசுத்த ஆவி வந்து அவரை எழுப்புது. எப்படின்னா, நீங்க ஒரு புக்கை போட்டு நீங்க அதை எழுப்பும் போதோ, நீங்க கை கொடுக்குறீங்களா, கீழே போட்டு நம்ம ஒரு புக்கை எடுக்கும் போதோ, நான் எடுக்க சொல்றேன், ஒரு கை போது புக் எடுக்குது, இந்த கை தான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் ஆவி, தேவனுடைய ஆவி. அதாவது ரத்தமே இல்ல, எல்லாம் போயிடுச்சு. ஆனா ரத்தமே இல்லாத சரீரத்தை ஆவியானவரால் எழுப்ப முடியும் என்றால், உங்களையும் என்னையும் அவருக்குள்ளாக பயன்படுத்த அவரால் முடியுமா முடியாதா? நீங்களே யோசிச்சுங்க. நான் சொல்ல, என்னை பயன்படுத்துறாரு, நான் விசுவாசிக்கிறேன். நம்மை பயன்படுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவரால் ரத்தமே இல்லாத சரீரத்தை எழுப்ப முடிந்தது. அதற்கான சாட்சி தான் இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ரத்தம் கம்மியா இருக்குது, என் இதுல பலவீனமா இருக்குது, அதுல பலவீனமா இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த அடுத்த பல வருஷங்களுக்கு
இங்க இருக்கிற இந்த சபையில அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம எந்த ஒரு மெடிக்கல் குறிப்பையும் பார்க்க கூடாது. எந்த ஒரு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போவாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல போகணும். ஒரு வியாதி வந்தா போகணும், சிக்கானா போகணும். ஆனா நீங்க பயந்து எந்த ஒரு மெடிக்கல் திடீர்னு ஒரு யூடியூப்ல போயிட்டு சளி வந்தா எந்த தண்ணியை குடிக்கிறது, எந்த கஷாயத்தை குடிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு ரெஃபரன்ஸையும் பார்க்காதீங்க. காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குது. அவர் அவர் ரத்தமே இல்லாத சரீரத்தையே எழுப்ப வல்லவர்னு சொன்னா உங்களையும் என்னையும் எழுப்பி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மறிச்சிருக்கிற காரியங்களை எழுப்புறதுக்கு அவர் ஏமாத்துருங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுதல் இந்த ஒண்ணுதான் இந்த நாள்ல நமக்கு நினைவுபடுத்துதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவர் வசனம் சொல்லுது, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒருவேளை இந்த நாள்ல யாருடைய சரீரத்துல எந்த உறுப்பு வேலை செய்யாது இருக்குதோ அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர் எழுப்ப போகிறார். அடுத்த பல வருஷத்துக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நீங்க எடுக்க முடியாத சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதுதான் மருத்துவ காப்பீடு. கர்த்தர் கொடுத்த மருத்துவ காப்பீடு அதுதான். இருக்கும் போதே பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் தன்னுடைய உயிரே கொடுத்து உயிரோடு எழுப்பினாரு. அவரோடு சேர்த்து நம்மளையும் எழுப்பியிருக்கிறார் இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவர் அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிந்து எழுப்பின பிதாவினுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருந்தா, ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருந்தா, நமக்குள்ளும் மறிச்சு இருக்கிற எப்பேற்பட்ட செயலா இருந்தாலும் சரி, நான் சரீரங்களை மாத்திரம் கோட் பண்ணல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பா ஆவியானவர் உயிர்த்து எழுப்புவார். ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவரை தட்டி எழுப்புங்க. ஒவ்வொரு நாளும் அவரை கேட்டு செயல்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையை பேசுங்க. வசனத்தை உச்சரிச்சுக்கினே இருங்க. எல்லா சூழலையும் ஆராதனை செஞ்சுட்டே இருங்க. ரீசெண்டா நான் பண்ற வேலை என்ன தெரியுமா? ரீசெண்டா பைக்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, தேவனை பற்றின வார்த்தைகளை அதிகமா அசை போட்டுக்கினே இருக்கிறது. அது அசைப்போடு என்ன ஆகுதுன்னா, ஏதோ என்னையே அறியாத ஒரு பலன், என்னையே அறியாத ஒரு ஞானம், ஏதோ ஒரு விஷயத்த கடக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தது பாருங்களேன். அதே மாதிரி நம்ம எல்லோருக்குமே அந்த ஆவியானவர் ஞானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார்ல. கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்கலாம். எபேசியர் 1:19 சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றார். சொல்லலாம், ஏசப்பா எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு துவக்கம். எதுக்குன்னா, உனக்காக நான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? பிரிஞ்சு போன அந்த மனு குலத்தை இணைக்க, சபையை இணைக்க நான் இருக்கிறேன்னு சொன்னார்ல, அது ஒரு துவக்கம். அடுத்தது விடுதலைக்கான துவக்கம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கான துவக்கம். அப்போ அவர் உயிர்த்து எழுந்தாருன்னு சொன்னா சாதாரணமா நம்மை வழிநடத்தல, அவர் மேன்மையாய் வழிநடத்த இருக்கிற, அதாவது நானும் என் பக்கத்துல இருக்கிற அடுத்தவங்களும் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு போயிறதுக்கு வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் என்னை வேற கோணத்துல பாக்குறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்னை வேற கோணத்துல பாக்குறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. பாருங்களேன், கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருந்தார். நம்மில் மறிச்சிருக்கிற காரியங்களை எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப எனக்குள்ள வாசமா இருக்கிறாருன்னா நான் இந்த நாட்டுல பார்க்க போறேன். அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறாருன்னா நான் உன்னை கேட்க போறேன், நான் ஆண்டவரே உங்களை அறியும்படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்க போறேன். எல்லாம் கண்களை மூடலாமா கொஞ்ச நேரம்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்துருங்க. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நீங்க உயிர்த்தெழுந்த காரியம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஆண்டவரே. அது ஒரு ஆண்டவரே சப்பா நாட் எ ஃபெஸ்டிவல். அது ஒரு பண்டிகை கிடையாது ஆண்டவரே. அது ஒரு வாழ்க்கை முறை. இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல். ரெசரக்ஷன் இஸ் எ லைஃப் ஸ்டைல். பாருங்களேன், அதை ஒரு லைஃப் ஸ்டைலா நான் எடுத்துக்கணும். வாழும் போதும் என்னுடைய வாழ்க்கை மாறும். என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் செயல்படாது இருக்குதோ அது செயல்பட போகுது. எல்லாமே கர்த்தர் மாத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய ஆண்டவரே அன்பு எவ்வளவு பெருசு. கிருபையானவரே உங்களுடைய திட்டம் எவ்வளவு பெருசு. உங்களுடைய திட்டத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க கிட்டத்தட்ட ஒரு 19-20 ஜெனரேஷனுக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாடுகள் எங்களுடைய ஜெனரேஷன்ல எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்து
தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக தான் வந்தீர், எங்களுக்காக தான் மரித்தீர், எங்களுக்காக தான் உயிர்த்தீர், எங்களையும் உங்களோடு சேர்த்து உயிரோடு எழுப்பி இருக்கிறீர்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு ஆண்டவரை நாளும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரை உங்களுடைய உயிர்த்தெழுதின திருநாள்ல ஆண்டவரே சப்பா, அது ஒரு பண்டிகையா பார்க்காம அது ஒரு வாழ்க்கையின் முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கணுன்றதுக்காக உயிர்த்தெழுதல் ஒரு தொடக்கம் தான் எங்களுடைய வாழ்க்கையில. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஆண்டவரே சப்பா, நீர் உயிருள்ளவராக சீஷர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காண்பித்தீரே, அது போல உயிர்த்தெழுதல் ஒரு துவக்கம் தான்பா எங்களுடைய வாழ்க்கையில. நிறைய காரியங்கள் இருக்குப்பா. அதுல ஒரு 3 நாங்க இன்னைக்கு பார்த்தோம். எங்களுக்கு ஆண்டவரை நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியப்படுத்த, எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க இணைக்க, தேவன் பிதாவோடு எங்களை இணைக்க நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற அந்த உறவின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டோமே அப்பா. அது ஒரு துவக்கம் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்க அன்றுசப்பா, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, நோயிலிருந்து, தகப்பன இயலாமையிலிருந்து விடுதலையாக்க எங்களுக்காக நீர் உயிரோடு எழுந்தீர்னு சொல்லிட்டு ஆண்டவர் நாங்கள் பார்த்தோமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையின் துவக்கம் எங்களுடைய வாழ்வில் இந்த நாள்ல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா விதமான ஆண்டவரை சப்பா கட்டுகள் இருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருந்து ஆண்டவரை கையெழுத்தை குலைத்து போட்டு ஆண்டவரை எங்களை உமோடு இணைக்க நீர் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரை, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்க. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சபையை ஆண்டவரை சப்பா நடத்துகிற ஆண்டவரை பாஸ்டரையும் அவருடைய ஃபேமிலியும் பயன்படுத்துங்க. இன்னும் அதிக அளவுல உங்களுடைய ஆண்டவரை சப்பா ஆவிக்குரிய ரீதியில வளரவும், தகப்பன உம்மை பற்றி தெரிந்து கொண்டு அந்த வெளிப்பாடுகளை அநேகருக்கு கொடுக்கவும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதுகாப்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் இன்னும் நாங்கள் வளர பலன் அடைந்து ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த ஆண்டவரே சப்பா மகா பெரிய ஆண்டவரே சப்பா திட்டத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக எங்களை இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நாங்கள் அநேகருக்கு சாட்சிகளா இருக்கும்படியாக, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திறந்துருங்க. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே செயல்பட உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.